ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சேனலில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி இந்த மலைக்கு நல்லா காரஞ்சாரமாக உடம்பு நாக்குக்கு ருசியாக செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுனா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க. அது நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு தாராளமாக போதும். அந்த 1/4 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா அலசி எடுத்துடணும். அப்போ அந்த கவுச்சி வாசனை போகும். நல்லா இப்போ உடச்சிட்டு அதில் தண்ணியை ஊற்றி 4-5 தண்ணி ஊற்றி அலசுங்க. அந்த ரத்தம் வந்து கலர்லாம் மாறணும். அலசி எடுத்த பிறகு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு கசகசா ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிஞ்சிடும். கசகசா இல்லாட்டினா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். குழம்பு ரிச்சாக இருக்கும். இதை மூடி வச்சு அடைச்சி வச்சுப்போம். அடைச்சி வச்சு இந்த குழம்புக்கு தேவை மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள். இதை தான் வந்து இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு வேண்டிய மசாலா பொருள். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கு 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு கல்பாசி போட்டு நல்லா பொரியட்டும். அடுப்பில் மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வந்து துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இந்த குழம்பு செய்வாங்க. இதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாம் வதக்கி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வதங்கின வந்தோடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதுக்கு வந்து நிறைய வந்து பட்டை கிராம்புமெல்லாம் சேர்க்கறதில்ல. இந்த மசாலா போடுறது தான் நமக்கு அந்த குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. ஏன்னா மிளகாத்தூள்லாம் கருகிடாமல் இப்போ வறுக்கணும். அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சிக்கனில் ஃபுல்லாக வந்து சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லா பக்கமும் மசாலா நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம இந்த சமயத்தில் ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். கறி குழம்பு, கோழி குழம்புக்கெல்லாம் வந்து தக்காளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நான் சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். துண்டு பண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு இப்போது இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டுனா கொஞ்சம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இந்த நிமிஷத்தில் வேகட்டும் இந்த சிக்கனை தண்ணியோட. இப்போ நல்லா தண்ணி அந்த சிக்கனில் அந்த தண்ணி இவ்வளோ கக்கி இவ்வளோ வந்துருப்பாங்க. நான் அரை சொம்பு தான் தண்ணி ஊற்றினேன். இப்போ அந்த சிக்கன் வெந்து அதுலேருந்து அந்த தண்ணியே வந்து இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு இந்த தேங்காய் கசகசா சாந்தம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது 1/4 கிலோ சிக்கனுக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம மசாலா தண்ணியெல்லாம் சேர்க்கணும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சூவி இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். முன்னாடி அரை வேக்காடு வெந்துட்டு இப்போ நம்ம இறக்குற சமயத்தில் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போயும் மூடி வச்சு வந்து இவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் செட்டிநாடு கவுளி குழம்பு, சிக்கன் கிரேவி. இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம், சூடாக தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல அருமையான சைடிஷ் இது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செட்டிநாடு சிக்கன் குழம்பு இவ்வளவு தான் செஞ்சு முடிச்சாச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.